ஹாய் உறவுகளே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் தாண்டி உள்ள பெஸ்மம்மிக்கு தான் போக போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சரி சும்மா ஒரு லாங் ட்ரைவ் போய்ட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். போய் அப்படியே காஃபி குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசிஆருக்கு அங்கே வந்து சர்க்கஸ்லாம் இருக்குது. அதனால வாமா போவோம்னு சொல்லிட்டு பிள்ளையை கூப்பிட்டுச்சு. அதனால பிள்ளை ஆசைக்காக கிளம்பியாச்சு. அப்படியே போய் நம்மளும் காஃபியை குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் போகிற வழியில் பெட்ரோலையும் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரி இது சண்டே தானே, வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக எங்கிட்டாவது போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் போகிற வழியில் கோழி குஞ்சு இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு போனோம். இந்த கோழி குஞ்சுலாம் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது. இந்த ₹1 ₹5 அந்த மாதிரி சீட்டுக்கு இந்த கோழி குஞ்சு வாங்கி வீட்டில் வளர்த்துருந்தோம். அப்போ உள்ள ஞாபகங்கள்லாம் திரும்ப வந்துருச்சு அந்த கோழி குஞ்சை பார்க்கவும். என் பொண்ணுங்க 2 கோழி குஞ்சு வாங்கி தந்தாலே தான் நின்றுச்சுங்க. நம்ம வந்து வாங்கி வளர்க்க முடியாது, அது கரெக்டாக அதுக்கு அரிசிலாம் கொடுத்து கரெக்டாக அது வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதை வளர்க்கும்போது அதுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனாலும் மனசு கஷ்டமாயிரும். இன்னொன்று, அந்த பூனை வந்து அதிகமாக அந்த கோழி குஞ்சை தூக்கிட்டு போகும், அப்பயே தூக்கிட்டு போகும் அதிகமாக. அதனால் அது தூக்கிட்டு போனாலும் நம்மளால் தாங்க முடியாது. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே எல்லோரும் பேக்கரிக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்து நுழையவுமே என் பொண்ணுங்க 2ம், அம்மா சர்க்கஸில் விளையாட போகிறோம், எங்களுக்கு எதுவும் வேணாம், நான் சர்க்கஸில் விளையாட போகிறோன்னு. நானும் என்னடா இருக்குது இங்கே வர இவ்வளோ ஆர்வமாக இருக்குகளேன்னு சொல்லிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா வாசலில் 2 சர்க்கஸும் 3 சர்க்கஸும் ஒரு சுற்றுறது மாதிரி ஊஞ்சல் ஆடுறது மாதிரி இருந்துச்சு. அதோட உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். நம்ம வந்து பப்ஸு சாப்பிட்டுக்குருவோம், அதுக்கப்புறம் போய் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு பாதாம்பால், என் பொண்ணுங்களுக்கு வந்து 2 ரோஸ் மில்க் வாங்கிட்டு 3 எக்கு பப்ஸ் வாங்கினோம். என் வீட்டுக்காருக்கு காஃபி வாங்கி அதோட சாப்பிட்டுட்டு பில்லு பார்த்தா ₹270 வந்துருச்சு. நான் நினச்சேன் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் 2 பால் பாக்கெட்டை வாங்கி வீட்டில் காஃபியை போட்டு குடிச்சிட்டு பெசாட்டு இருந்திருக்கலாம், இது தேவையில்லாத வேலை அப்படின்னு. என் வீட்டுக்கார் என்றைக்கும் ஒரு நாள் தானே விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து சரி இதில் ஊஞ்சல் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை 2யும் அந்த சர்க்கஸில் விளாட விட்டுட்டு நானே ஹஸ்பண்டும் இதில் விளாண்டோம். ஆனால் இதில் வந்து மேக்ஸிமம் யாருமே சின்ன பிள்ளைய மட்டும்தான் விளாடுவோம், பெரிய ஆள் விளாடக்கூடாது. ஏன்னா அங்கே வாட்ச்மேன் கவனிக்கலை, அங்கே யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோட அதில் விளாண்டா அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் அவளாவே கையை பிடிச்சி அந்த கம்பியை பிடிச்சி ஸ்பீடாக சுற்றவும் அது முடியல. அதுக்கப்புறம் பிள்ளைகளை சர்க்கஸில் விளாட வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு சரி விளாடட்டும் அப்படின்னு. போதும் விடுங்க போதும். அப்புறம் என்ன வந்த வேலை முடிஞ்சுன்னு கிளம்பியாச்சு. அப்புறம் வார வழியில் ஒரு செப்பல் கடை ஒன்று இருந்துச்சு, அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தோம். கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதோட எனக்கு ஒரு ஷூ பார்த்தோம். நான் இதோட ஷூ போட்டதில்லை, அதோட போட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரேட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த ரேட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அப்படியே என் பொண்ணுக்கு ஒரு ஸ்லிப்பர் பார்த்தேன், எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். டாட்டா, see you, bye.